வணக்கம் நம்மளே, வெல்கம் டு மாஸ்டர் கே. நம்ம நேற்றே சொல்லிட்டோம், கண்டிப்பாக இது ஃபுல் டிஜிட் தான், மிஸ் ஆகாது, நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம சொன்னோம், காலையிலே அதான் சொல்லியிருந்தோம். எல்லோரும் 9 நம்பர் வரும், நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் 9 நம்பர் வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கு நீங்கள் வெறும் நான் கணக்கை மட்டுமே இங்கே நம்புறது கிடையாது, நம்முடைய அனுபவத்தையும் சேர்த்து நம்புகிறோம். கண்டிப்பாக நம்ம என்ன சொன்னால், எல்லோரும் 9 நம்பருக்கான வாய்ப்போடு இருக்குன்னு நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க. பட் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக இல்லைங்க, 4 நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம். காரணம் என்னென்னா, நம்முடைய மெத்தடும் நமக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை நான் என்றைக்குமே நம்புவேன். அதுதான் நமக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளை கடத்தி கொண்டு வந்திருக்கு. அந்த உள் உணர்வு, அது போக இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதை தாண்டி நம்மளால் வேறு நம்பர் வராதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால மட்டும்தான் நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக 4 நம்பர் வரும். அதில் 8ஆம் நம்பர் நேற்றே சொல்லியாச்சு. எது வருதோ இல்லை, 8ஆம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நேற்று தயவு செய்து நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள். நான் சொன்னேன், கண்டிப்பாக நமக்கு 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். நீங்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க. நான் முதல்ல கொடுத்த நம்பர் 8ஆம் நம்பர் தான் கொடுத்தேன். அது போக நீங்கள் யாருக்காச்சும் ஆள் போட்டு 8ஆம் நம்பர் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம். அது நடந்துச்சு. நல்ல வின்னிங். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர்லேயும் இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆள் போர்டு நீங்கள் நான் இது மாஸ்டர் கீ பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டுமே கொடுத்தேன். 08 4ங்கிற நம்பர் கட்டாயமாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 8ஆம் நம்பர் எனக்கு பிரதானமாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 4ஆம் நம்பர் அதான் 9 நம்பர் எல்லோரும் வரும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், எனக்கு நான் 9 நம்பர் என்னென்னு சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன். ட்ரா நம்பர்லேயும் இருந்துச்சு, ட்ரையல் நம்பர்லேயும் இருந்துச்சு. அது போக ட்ரா நம்பரையும் நமக்கு 29, அது போக ட்ரையல் நம்பர்லேயும் 9 நம்பர் இருந்துச்சு. போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், 9 நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வரலைங்க. எனக்கு அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வருதுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் தான் வரும். எனக்கு அதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். வேறு எதுவும் வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. வேணால் உங்களுக்கு 9 நம்பர் வேணால் நீங்கள் வச்சு போடுங்க. நான் 4 நம்பர் தான் தருவேன். நீங்கள் வேணால் 9 நம்பர் வச்சு போட்டுருந்தால் போட்டுக்கோங்க. நான் 4 நம்பர் தான் தருவேன். ஏன்னா என்னோடய கணக்கை நான் மாற்றவே மாட்டேன். ஏன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி மாற்றி நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் எப்போயுமே தான் சொல்லுங்கள், நான் எப்போயுமே அடுத்தவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டேன். அப்படி கேட்டோன்னா நான் கெஸ்ஸராகவே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணக்கு நான் தான் கெஸ்ஸர். நம்ம கொடுக்குறதுலாம் நம்பராக வரணும். அதை விட்டு நீங்கள் சொல்கிறது பண்ணாக்கா வராது தானே. நீங்களும் நானும் குழம்பி போயிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், நான் எப்போயுமே யார் கேட்குறது மண்டையில் போட்டுக்க மாட்டேன். போட்டாலும் நான் குழம்பிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய வின்னிங்ஸ் நான் விட்டுருக்கிறேன். அதனால் நான் தயவுசெய்து யாரையும் நம்புறேன் கேட்க மாட்டேன். இது வரும் அது வருது. நான் வேணால் உங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த நம்பர் வரும்னு சொல்லுவேனே தவிர, மற்றபடி நீங்கள் வர நம்பரோ இப்படி வருமோ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அப்படி வரவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறேன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். நான் இந்த நம்பர் வருமா வராதான்னு எந்த அளவுக்கு தேடுதல் காட்டில் இறங்கியிருப்பேன். அதை நான் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போ 4ஆம் நம்பர் வரும்னா அந்த 4ஆம் நம்பருக்கு நான் எவ்வளோ ஆரண்டி பண்ணியிருப்பேன். 8ஆம் நம்பர் வருதுன்னு நேற்றே சொன்னேன். 8ஆம் நம்பர் வருதுன்னு அதுக்கு நான் எவ்வளோ ஆரண்டி பண்ணியிருப்பேன், எத்தனை நாள் உழைச்சிருப்பேன். அந்த உழைப்பினுடைய பலன் தான் இந்த நம்பர் இந்த நம்பர் வருங்கிற அந்த காய், அந்த பழம். புரியுதுங்க நான் சொல்கிறது? இப்போ நம்ம விதை போடுறோம். இந்த சின்ன ஒவ்வொரு நாளும் உட்காந்து நம்ம வெயிட் நோட் பண்ணி இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும், இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர், அந்த கணக்கு தாங்க. அந்த அனுபவ பாடம் தான் மிகப்பெரிய வெற்றிங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. சரிங்களா? செம்மையாக நான் சொல்ல முடியுங்க. எனக்கு நான் 9 நம்பர் தான் கணக்கில் எல்லோரும் சொன்னீங்க வராது. எனக்கு அதுக்கு வரல. எனக்கு அதுக்கு பதிலாக எனக்கு 4ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகும். வேறு எதுவும் வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்க போகிறது 4 நம்பர் தான் கொடுக்க போகிறேன். 9 நம்பர் கொடுக்கல. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுக்காக நான் சரி நீங்கள் வேணால் எடுத்துக்கங்கன்னு தான் சொன்னேன் தவிர, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் பெஸ்ட்டு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் நேற்றே சொல்லிட்டு அது ரொம்ப பெஸ்ட்டு. இதில் 5 0 5 0 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல முடியுது. நான் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். ரொம்ப வரும், கண்டிப்பாக வரும். 0க்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அது ஒரு பெண்டிங் நம்பர், கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே பெண்டிங் நம்பர் அதில் வைக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பெண்டிங் நம்பர் வைக்க மாட்டாங்க. அது 0லாம் வைக்க மாட்டாங்க பார்ப்போம். ஏன்னா ஒரு சில நம்பர்கள் வைக்கிறாங்க, பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நம்பர்கள் வைக்க மாட்டாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அது எனக்கு 0க்கு தான் இல்லையா. 9ஆம் நம்பர் வந்தால் 0 வருங்க, மிஸ் ஆகாதுங்கன்னு சொல்கிறேன்னா இல்லையா? ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 0ன்னு ஒரு நம்பர் வந்தால் 9 நம்பர் 4 நம்பர் மேட்ச் ஆகும். அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். நான் கூட உங்களுக்கு படிப்படியாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் காலையில் கூட உதாரணத்துக்கு நிறைய நம்பர் காமிச்சேன். 0 வந்துச்சுன்னா 9 நம்பர் வரும், 9 நம்பர் வந்தால் 0 வரும்னு நான் பாட்டுக்கு பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கிற காரணம் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும்னு தெரியும். அந்த அனுபவம் தான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பரை மாறிச்சே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம். தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த நம்பரு வின்னிங் அடிக்கும். நான் காலையிலே சொல்லிட்டு தான் உட்காரும்போது என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த நம்பர் வின்னிங் அடிக்கும் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்ன அடிச்சிட்டு வச்சுங்க. அது காரணம் என்னென்னா அதுதான்
நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் டிஎன்லேயும் சொல்கிறேன். நமக்கு எனக்கு எனக்கு ஷூராக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் உங்களுக்குள்ள தைரியமாக கொடுப்பேன். தைரியமாக கொடுக்கவே மாட்டேன். தெரியாது விட்டு போயிடுவேன். புரியுதுங்களா? நீங்கள் கொடுக்குற நம்பர் நான் வாங்கி இந்தாங்க அப்படின்னு கொடுக்கவே மாட்டேன். என்றைக்குமே அது பண்ண மாட்டேன். எப்பயுமே எனக்கு நீங்கள் காலையில் கூட எல்லோரும் 9 நம்பர் வரும், 9 நம்பர் வரும், 9 நம்பர் வரும், 9 நம்பர் வரும்னு அப்படியே கெஸ்ஸிங் அனுப்பிகிட்டே இருந்தீங்க. நான் ஏதாவது நம்பினேன், நான் எதாவது சொன்னேன்னா நான் சொல்லவே இல்லை. நான் என்ன பண்ணேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. நான் 4 நம்பரை சூஸ் பண்ணியிருக்கேன். 4 நம்பர் வரும் கண்டிப்பாக. நான் நம்புகிறேன். என்னோடய நம்பர் நான் இந்தளவுக்கு உழைப்பை போட்டு எடுத்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் நம்பி கொடுக்குறேன். இது வரும் அப்படின்னு அது அனித்தனமாக சொன்ன வந்துருச்சு. புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நமக்கு அடுத்தவங்களுக்கு போய் செட் ஆகும். நம்மளே குழப்பத்தில் இருந்துட்டு என்னத்தை கெஸ்ஸிங் கொடுக்குறது? குழப்பத்தில் மட்டும் என்றைக்குமே கெஸ்ஸிங் கொடுக்கவே கூடாதுங்க. நான் செய்யவே மாட்டேன். அப்படி ஒரு வேலையும் எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் வந்து இதை வந்து நான் இதில் இதில் நிறைய காசு வரும், பணம் வருங்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து உட்காந்து நான் வீடியோ போடவே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருச்சு. அது 4 பேர்த்துக்கு கொடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிச்சு. அவ்வளோதான் தவிர மற்றபடி இது வந்து கெஸ்ஸிங் போட்டு இதில் கோடியாக சம்பாதிக்க போகிறேன்னு நினச்சிட்டு இங்கே வரவே கிடையாது. நான் எதர்ச்சியாக நம்ம நம்பர் 4 பேர் யூஸ் பண்ணி வின்னிங் எடுக்கணும்னு அந்த நல்ல எண்ணத்தில் வந்தேன். கடவுள் புண்ணியத்தை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அதைத்தான் நான் சொல்கிறது. இங்கே அதைத்தான் சொல்கிறேன். நான் வந்து நம்ம நம்புகிறேன். இந்த நம்பர் நான் இந்த நம்பர் எடுத்து ஆடி நான் ஜெயிச்சிருக்கிறேன். இதே நம்பர் மக்களுக்கு கொடுக்குற அவங்களும் ஜெயிக்கட்டும். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. சூப்பராக வரும். அதனால தான் திரும்ப என்ன சொல்கிறேன், டியருக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா ஏனோ தானே நம்பர் கொடுக்கவே மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏனோ தானே நம்பர் எப்பயுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது எப்போயே 4 டிராவலையும் 3 டிராவலையும் ஓடி போயிருக்கும். அப்படி கிடையாது. நமக்கு முழுமையாக தெரியணும். ஒரு நம்பர் இந்த நம்பர் வரப்போகுதுன்னு முழுமையாக தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை வரணும். புரியுதுங்களா? முதல்ல எனக்கு நம்பிக்கை வரணும். இந்த நம்பர் வருமா வராதுன்னு. அப்புறம் தானே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறோம். இப்போ அந்த கணக்கு எடுத்து மிஸ் ஆகி போச்சுன்னா அது கவலையே இல்லை எனக்கு. இப்போ 4ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்கிறது நம்ம கணக்கு பியூராக எடுத்துட்டோம். நம்ம எப்போயும் போடுற எஃபெக்டை போட்டு எடுத்துட்டோம். இந்த கணக்கு சூப்பராக இருக்குது. சரியா? ஆனால் வின்னிங் நம்பர் மாறி போனதுக்கு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது நான் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நமக்கே கணக்கு புரியலைங்கும் போது அது எதுக்கு போட்டுட்டுன்னு கேட்டேன். அதனால தான் நான் வின்னிங்கு டியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நான் சொல்கிற காரணம் என்னன்னா அதான். சரியா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும். நாளைக்கு என்னமா நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேசி வீணாக போயிடும் நம்ம. சரியா? அடுத்து நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 799 கொடுத்தாங்க. ஏதாவது டபுள்ஸ் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு நாளைக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஆடாமல் விட மாட்டாங்க. கண்டிப்பாக ஆடுவாங்க. அது நீங்கள் எடுத்துக்கணும் நான் சொல்லிக்கிறேன். நேற்று எப்படி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பர்கள் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தோணுது. சரியா? இந்த 3 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரியா? பட் அந்த மாதிரி நமக்கு 799 அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதே மாதிரி போன வாரம் நமக்கு காருண்யாவோட ஆட்டம் என்ன இருந்துச்சுன்னு பாருங்கள். காருண்யா நமக்கு போன வாரம் என்ன ஆடினாங்க, காருண்யா ப்ளஸ் அடுத்து பம்பர் வந்துருச்சு அதுக்கு அடுத்து. சரியா? அதுக்கு முதல் வாரம் காருண்யா 500ன்னு ஆடிக்கிறாங்களா, வித்தியாசமான நம்பராக இருக்குது. 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் அடுத்த ட்ராவில் வந்து காருண்யா ஆடலை. அதுக்கு பதிலாக தான் பம்பர் ஆடிட்டாங்க இல்லையா? பம்பர் அடித்தாங்க. அப்போ 500ன்னு வந்திருக்கு. அப்போ 5-0ன்னு வந்துருச்சா? 5-0-0. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 0-48. பார்த்திங்களா? நம்ம கணக்கு அதே தான் வருது. பார்த்திங்களா? அதே தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு சில நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு அதே தான் வருது. வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து நமக்கு இன்றைக்கி 732வது ட்ரா. சரிங்களா? இதெல்லாம் ஓவரால் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு ஒரு சில நம்பருக்கு என்ன நம்பர்னு பார்த்துருவோம். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். ஏன்னா 0க்கு 6ங்கிறது என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எப்போ கொடுத்தாலும் 0க்கு 6ங்கிறது பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் நம்ம கொடுக்குறோம். சரி, அதே மாதிரி 0க்கு 6ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கும் 6ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமாக டவுட் இருக்குது. ப்ளஸ் 4ஆம் நம்பர் வரும். 4 நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நம்பர் இப்போ தானங்க வந்து அதுக்குள்ளே எப்படிங்க வரும்னா வரலாம், வராமலாம் போக திரும்ப ஒரே இடத்துல வைப்பாங்க, வைக்காமல் விடவே மாட்டாங்க. அது போக 1 2 3 4 5 6 7 8 9 இன்னோட 9 நாளாச்சு. அதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். 4 நம்பர் இங்கே வந்ததோட சரி. எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எத்தனை? 29 தேதி ஆச்சு. அப்போ 9 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் நிற்கிது. ஏ போர்டில். சரி, 4 நம்பரு. அப்போ அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பிசியில் தான், பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் தான் வந்துட்டு இருக்க தவிர ஏ போர்டில் வரல தானே. பாருங்கள், அது மாதிரி வருதான்னு பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4 2. இப்போ 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்க. சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 0க்கு 6ங்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு. அதில் மாற்றம் இல்லை. 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நாளைக்கு நான் என்ன சொன்னால் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதை மட்டுமே நீங்கள் எடுத்தால் கூட நாளைக்கான வின்னிங் நம்பர் ரொம்ப சீக்கிரம் எடுத்தால் டக்குன்னு. சரிங்க, 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.
ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா 5ஆம் நம்பர் 8க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா அதுவும் ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் தான். வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம். யாருக்காவது 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சி போர்டில் எங்கேயுமே இல்லை, சி போர்டில் தான் மேட்ச் ஆகுது. சி போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ளஸ் அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் மேட்ச் ஆகுது 8ஆம் நம்பர். ஏன்னா திரும்ப அங்கேயே 8ஆம் நம்பர் வருதானா அப்படி கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருக்கான்னு பாருங்கள். தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் இப்படி தான் வருது. இதில் வந்து நமக்கு நாளைக்கு ஆல் போர்டில் வந்து இன்னொரு நம்பர்னால் எனக்கு 1ஆம் நம்பருக்கான மேட்ச் இப்படி தான் வருது. இப்போ நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் 7, 6 ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. மிஸ் ஆகாதுங்க. எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு 2 நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. 7 அல்லது 2 ரெண்டுமே வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொடுக்குறேன். இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர மாதிரி தெரிஞ்சுது. 7, 2 அதுக்கப்புறம் ஒரு 4ஆம் நம்பர். சரிங்களா? இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நம்பருக்கு கணக்கில் வருதுன்னு பாருங்கள். ப்ளஸ் இது போக 5ஆம் நம்பர் இதிலே வந்து முடிஞ்சிடும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அடுத்த மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 24ன்னு வரலாம், இல்லை 76ன்னு வரலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? 24, 74 ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக நீங்கள் மாஸ்டர் கேயோடைய ஆள் இதுக்கு வந்துடுங்க, லைவுக்கு வந்துடுங்க. இன்னும் கூட ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்து கொடுத்துருவோம் நம்பரு. பார்த்துக்கலாம். சூப்பராக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.